ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து லாஸ்ட் போட்ட வீடியோலயே உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாச்சும் டவுட்டா இருந்தா எனக்கு வீடியோல கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அந்த வீடியோல நான் வராத காரணம் நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அந்த வீடியோ அவங்க தான் போட்டாங்க. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா, நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. அதுலயே சில பல கொஸ்டின் ஃபேமிலியை பத்தின கொஸ்டினா இருந்தாலும் சரி எல்லாமே கேட்டிருக்கீங்க. நான் அதையுமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து மேக்ஸிமம் இல்ல, ஏன்னா வந்து வீடியோவே 2 நாளா போடல. 2 நாள் ராமனோட ஹைட் அது இல்லைன்னா கீழே வந்து தலவாணி வச்சிருக்காங்க, கட்டில் கீழே பிரிச்சு வேற ஒன்றும் இல்லை. பட் அந்த வீடியோ அதுக்காக தான் அந்த வீடியோவே போடுறோம். எதுக்காகனா கட்டிலுக்காக கிடையாது. சொல்லுங்க, கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய. இந்த இதெல்லாம் சொல்லுங்கக்கா, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேபியை பத்தி மகிழன் இருக்கும்போது அதை பத்தி இப்ப மகிழனை பத்தின கொஸ்டினும் இருக்கு, ராமனை பத்தின கொஸ்டினும் இருக்கு, அண்ட் வந்து இந்த வளகாப்பு சம்பந்தப்பட்ட கொஸ்டினும் இதுல இருக்கு. அதை பத்தின கொஸ்டின் சின்னதா நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு, அப்புறம் செகண்ட் அபார்ஷன் ஆன பேபிக்கு, இப்போ இருந்த பேபிக்கு எல்லாத்துலேயுமே ஒரே சிம்டம்ஸா இருக்கிறது எதுக்கா, அதை ஏதாச்சும் டீட்டெயிலாக சொல்லுங்கக்கா, நாங்கள் தெரிஞ்சுக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு நடுவில் அந்த கன்சீவா இருந்தேன்ல, அந்த பேபிக்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான சிம்டம்ஸுமே கிடையாது. எந்த சிம்டம்ஸ் இல்லைன்னா வந்து வாமிட் இல்ல, ஒமட்டல் இல்ல, அடுத்து வந்து பசி இருந்துச்சு. அந்த கார்டு பாசிட்டிவா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஒரு வாமிட்டிங் சென்ஸ் கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. நான் வாமிட்லாம் எடுக்கல. அப்போ எனக்கு தான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு அந்த கார்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இது சிம்டம்ஸ்லாம் எனக்கு ஒண்ணுமே தரல, எதுவுமே தரல. சரி, அந்த அபார்ஷன் ஆன பேபிக்குலாம் எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை. ஒரு பெயினோ, ஆனால் பீரியட்ஸ் மட்டும்தாங்க வரல, மற்றபடி எந்த விதமான சிம்டம்ஸே இல்லை. மகிக்கு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங்லாம் எனக்கு இருந்துச்சாராமா? இல்லை, ஒரு ஒமட்டல் கூட கிடையாது. எதுவுமே எடுப்பேன். இப்ப டிராவல் பண்ணும்போது அதுல வாமிட் எடுப்பாங்க. பட் அதுக்கு வேற சாப்பிட்டா வாமிட் ஆகல. சாப்பாடு மகிழன் இருக்கும்போது நிறைய சாப்பிட்டாங்க, ஏகப்பட்ட சாப்பாடு இருந்துச்சு. சாப்பாடுனா வந்து எல்லாம் நான்வெஜ் எடுத்துக்கல, வெஜ் வெஜிடேரியன் அதே மாதிரி இருந்துச்சு. மகிக்கு நான் எந்த விதமான வாமிட்டிங்கும் எடுக்கல. ஆனா மகிக்கு வந்து எனக்கு வந்து சிம்டம்ஸே ரொம்ப நாளா வந்து நான் கன்சீவா இருக்கேனா, உண்மையாவே நீ கன்சீவா தான் இருக்கியா அப்படின்ற டவுட் எங்களுக்கு. ஆமா, ஒரு 4 மாசம் 5 மாசம் அப்புறம் தான் அதை பத்தி வயிறு தெரிஞ்சிச்சு. வயிறு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய மயிலும் வெயிட்டா இருந்தனால பெரிய வயிறா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 6 மந்த் வரை எனக்கு வெயிட்டே தெரியல. 7 மாசத்துக்கு அப்புறம் தான் வயிறு ரொம்ப பெருசாகி ட்வின்ஸ் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ரெட்டை பிள்ளையா இருக்கும், ஒருவேளை தெரியாம இருக்கும் அப்படின்லாம். ரெட்டை பிள்ளை தெரிஞ்சிடும். சில பேரோட அந்த காலத்து ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்களே, எங்க அத்தெல்லாம் கன்ஃபார்மா சொன்னாங்க ட்வின்ஸ் தான் கண்டிப்பா, வேணா பாருங்க அப்படின்ற. மயில பார்த்தா மயில வந்து நல்லா வெயிட்டா 3.25 கிலோ இருந்துட்டே இருந்தேன் அப்பவே. அதனால வயிறு பெருசா இருந்ததுக்கு காரணம். ஆனா பட் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டியா வெஜ் எடுத்தியா? வெஜிடேரியன் தான். வெஜ் வந்து போட்டு எரிஞ்சிச்சு. நைட் 2 மணிக்கெல்லாம் சமையல், சாம்பார் ஊற்றி சாப்பாடு எடுத்து வந்து சாப்பாடு ஊட்டல கொடுத்தேன். உங்க சாப்பிட்டு இருந்தாங்க. ஊட்டிலாம் விட மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களோட பாசம் இருந்தா அது சரி. பாசம் இல்லாம தான் வாமிட் ஆகலன்னா உங்க பிள்ளைய இவ இப்படிதான் வீடியோல பேசுவாங்க. இதே எனக்கு கோவம் வருது. உங்க பிள்ளைய 10 மாசம் சுமக்கிறமே, ஏதாச்சும் ஹெல்ப் பண்றீங்களா? நான் ஹெல்ப் பண்ணாம தான் இந்த உட்காந்துருக்கேன் கடையை போட்டு. சரி, ஓகே, இதான் நடந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகிக்கு வேற என்ன சிம்டம்ஸ், இந்த பேபிக்கும் அந்த பேபிக்கும் சிம்டம்ஸ்னா எந்த சிம்டம்ஸுமே ஒத்து போகலை எனக்கு தெரிஞ்சு. அந்த சிம்டம்ஸ் இதுல இல்ல. இந்த பேபிக்கு பாத்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்து பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, முதுகு வலி, பின்னாடி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்னா ஒமட்டல் அதிகமா, எதை சாப்பிட்டாலும் ஒமட்டல். ஆனா கன்ஃபார்மா எனக்கு பாய் பேபி நான் வந்து இவங்க சொல்றாங்க. பட் வந்து சிம்டம்ஸை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது, பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு. இவங்க 100% சிம்டம்ஸையோ ஹார்ட் பீட்டையோ ஸ்கேன் ரிப்போர்ட்டையோ வச்சு சொல்ல முடியாது. அதனால நான் அடிச்சு சொல்றேன், எனக்கு பையனா தான் பிறக்கும் அப்படின்ற உள் மனசு உள்ளுக்குள்ள சொல்லுது. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன், இன்டர்வியூ பார்த்தேன், அப்பா என்ன பிள்ளை யோசிக்கிறோ அந்த பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்றாங்க. அது என்னன்னு ஒரு லாஜிக். நான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளை தான் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பையனையும் யோசிச்சோம். இந்த வட்டம் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் பொம்பளை பிள்ளையை தான் யோசிக்கிறேன், புரியுதா? முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து பையன் பிறந்தாலும் ஓகே, பொண்ணு பிறந்தாலும் ஓகே, 2 அப்படி யோசிச்சோம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு. ஆனா எதிர்பாராத விரும்ப பொண்ணுன்ற மாதிரி பையன் பிறந்துச்சு. இதோட நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பையன்ற, நீ ஃபுல் அண்ட் ஃபுல் பொண்ணுன்றல, யார் சொல்றது பிறக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றது 4 மாசம் தானே. என்னோட உள் மனசு சொல்லுது, ஒரு பையன் தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பையனா வருது, 2
பையனா இருக்கிற எனக்கு பொண்ணா வருது. ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இன்னும் நிறைய இன்னொரு நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு என்ன நெகட்டிவ் சொன்னாங்க, அதே மாதிரி இந்த அபார்ட்டான பேபிக்கு என்ன நெகட்டிவ் சொன்னாங்க, இப்போ இருக்க பேபிக்கு என்ன நெகட்டிவ் சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அது முன்கூட்டியே எங்களுக்கு இருக்கான்னு நாங்களும் செக் பண்ணுவோம், இல்லைன்னா சேஃபாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மகிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் பீட் வந்து அந்த 6 வீக்ல தெரியலன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 1 வாரம் சேர்ந்து வர சொன்னாங்க. மகிக்கு ஹார்ட் பீட் வந்துச்சு. மகிக்கு வந்து 8 மாசம் வரை எந்த விதமான நெகட்டிவுமே சொல்லலை. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, தண்ணி சத்து எல்லாமே. இதுவரை மகிக்கு தண்ணி சத்து கம்மியா இருக்கும், வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. கடைசி இந்த 8 மாசத்துக்கிட்ட தான் கொடி சுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு எங்க வீட்டுல இருக்கவங்கலாம் படுத்து உருண்டனாலதான் கொடி சுத்தி, அதெல்லாம் உண்மையே கிடையாதான். குழந்தை மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் வந்து கொடி சுத்துறதே இருக்கு அப்படின்னு. நீங்க என்ன பண்ணாலும் கொடி சுத்துறதுக்கும் அந்த குழந்தைக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த கொடி சுத்தி இருக்கு. அது வந்து கொடி சுத்தாம இப்படி ஷோல்டர்ல இப்படி கிடக்கு, இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி கயிறு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடக்குன்னா கழுத்துக்கிட்ட சுத்தலை அப்படின்ற மாதிரி. அந்த 8 மாசத்துல இருந்து எங்க அம்மா எல்லாத்துக்குமே வயிற்ற கலக்குது, பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால எங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அது மட்டும்தான் மகிக்கு சொன்ன நெகட்டிவ். ஆனா அந்த இதுலயுமே மகி 3.5 கிலோ 3.25 கிலோ இருந்தா கொடி சுத்தி மேல விழுந்துருந்துச்சு. 2 லைனா விழுந்துருந்துச்சு. அதை மீறியுமே நான் சுகப்பிரசவம் பெற்றதுதான் லாஜிக். ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க. கொடி சுத்தி இருந்து இந்த மாதிரி இருந்து வெயிட்டும் கூட இருந்து நார்மல் டெலிவரி பெற்றுக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் தான். உண்மையிலே பரவாயில்ல. அந்த இதனாலதான் எனக்கு இந்த பேபிக்கு எல்லாமே எனக்கு பெயினா இருக்கு, புரியுதா? எனக்கு வந்து இந்த பேபிக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின்ல இருந்து, உடம்பு வலியில இருந்து, வயிறு வலியில இருந்து, தும்ம முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பேபிக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் பெற்றுட்டோம். நிறைய பேர் இப்படியும் பயமுறுத்துறாங்க, ஃபர்ஸ்ட் பேபிக்கு கஷ்டம் இல்லாமல் பெற்றுட்டீங்கன்னா செகண்ட் பேபி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. என்னதை சொல்றதுன்னு தெரில, உண்மையா பொய்யான்னு தெரில. அப்புறம் செகண்டா இந்த பேபிக்கு அபார்ட் ஆன பேபிக்கு என்ன சொன்னாங்கன்னா ஹார்ட் பீட்டே கடைசி வரையே வரல, அந்த கருவே உருவாகலை, வெளியே இருக்க ஷாக் மட்டும்தான் இருக்கு, உள்ள இருக்க வெள்ளை மட்டும்தான் இருக்கு, மஞ்சள் வந்து வரல. குழந்தை வளர்றதுக்குள்ள எதுவுமே இல்லைன்ட்டாங்க. 3 மாசம் ஆச்சா? ஆமா 3 மாசம், 1.5 மாசம் 2 மாசம் ஹார்ட் பீட் வரதை தாண்டி அதுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது, வேணாம் எடுத்துடலாம், இதுக்கு மேல வராது, இத்தனை வாரம் தாண்டிடுச்சு, இதுக்கு மேல வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, அபார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதனால தான் நான் ஓகே பண்ணிச்சு. நம்மளுக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி எத்தனை நாள் பார்க்குறது, அதனால ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா வெயிட் பண்ணி அதையே நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த மூவ் ஆக மாட்டோம். அந்த இதில் இருந்து தான் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, அம்மா பயந்தது என்னன்னா இதை தள்ளி போட்டனால இத்தனை வருஷத்தினால தங்க மாட்டிக்கிது போல அப்படின்னு சொல்லி தான் அடுத்து சரிவே நம்மளுக்கு என்னவா இருந்தாலும் கடவுள் கொடுக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கணும், தள்ளி போடக்கூடாது அப்படின்ற ஒரு பிளானுக்கு நானும் வந்தேன், ராமனும் வந்தார். இந்த பேபிக்கு என்ன நெகட்டிவ்னு சொன்னாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஹார்ட் பீட் வந்து வரல. ஃபர்ஸ்ட் 1 வீக் 6 வீக்ல ஹார்ட் பீட் தரல. அதுக்கடுத்து 1 வீக் கழிச்சு போகும்போது ஹார்ட் பீட் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த ஹார்ட் பீட் வந்தாலுமே ஒரு இக்கு வச்சது என்னன்னா, அந்த சப்கோரியானிக் பிளட் கலெக்ட்னு சொன்னோம்ல, அது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பீதி போயிடுச்சு திருப்பி எல்லாத்துக்கும், ஒரு மாதிரி ஆயிடுச்சு திரும்பி எல்லாத்துக்குமே. ஏன்னா அது வந்து சில பேர்த்துக்கு ஓகே ஆயிரும், சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் மாதிரி வந்துடும், பிளட் ரொம்ப வந்துச்சுன்னா அபார்ஷன் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னனால எங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, எல்லாத்துக்கும் அங்கே வயிற்ற கலக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த 2-3 வாரம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. எத்தனை எம்எல் இருந்துச்சுன்னா 5 எம்எல் என்னமோ ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாக. நிறைய பேருக்கு 24 எம்எல் இருந்துச்சு, எனக்கு 70 எம்எல் இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கம்மியான எம்எல் தான் இருந்துச்சு. அதுவுமே இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை வந்து கொஞ்சம் குறையுமா அப்படின்றது ரொம்பவே பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ நான் யோசிச்சதுன்னா எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுமோ. பெட் ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். எத்தனை நாள் எடுத்து பெட் ரெஸ்ட்றாமா? 1 மாசமா 1.5 மாசம் எடுத்துப்பேனா? ஃபுல் அண்ட் ஃபுல் எந்திரிப்பேன், பாத்ரூம் போவேன், படுப்பேன், எந்திரிப்பேன், பாத்ரூம் போவேன், படுப்பேன், சாப்பிடுவேன். இதுதான் என்னோட டைமிங்காகவே இருந்துச்சு. அதுக்கு எப்படா அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி நான் எந்த பேபிக்குமே இல்லை, மகிக்கு இல்லை, எந்த பேபிக்கும் ஒரு பேபி தான், மகிக்கு இல்லை இந்த மாதிரி. அதனால எனக்கு வந்து பயம் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லையடா, நம்மளுக்கு என்ன இப்படியெல்லாம் நடக்குது, இந்த பேபி நம்மளுக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற பயம் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹார்ட் பீட் வந்துட்டாலுமே ஒருவேளை ஹார்ட் பீட் இல்லாமல் போயிடுமோ, இதனால பிரச்சனை வந்துடுமோ, அந்த பிளட் வந்து குழந்தைக்குள்ளே போயிடுமோ அப்படின்லாம் நான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் எதையாச்சும் ஒன்று.
அது ஒன்று எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அடுத்த தடவை ஸ்கேன்ல பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் எங்களுக்கே வந்து ஹார்ட் பீட் குறைஞ்சிச்சு உண்மையிலே. அதோட படபடன்னு தான் இருக்கும். அப்புறம் எனக்கு இப்போ வந்து ரீசெண்டா வந்து கொஞ்சம் படபடப்பு தன்மை அதிகமா இருக்கு. என்னதாமா ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஓவரா ஸ்வெட் ஆகுது. மகிக்கெல்லாம் இவ்வளவு ஸ்வெட் ஆகுது சொன்னாலும் அழுகிறது இப்ப கிடையாது. இப்ப அவளு அழுகுறது இல்லை, இப்போ கோவம் வருது, அதிகமா கோவம் வருது, சண்டை அதிகமா, மூட் ஸ்விங்ஸ் அதிகமாயிடுச்சு. ஏன் மண்டை காயுது, அப்படி டென்ஷன் ஆகுது, ஹெட் பெயின் அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் தான் சொல்லணும், தலைவலி, ஹெட்டேக் வந்து எனக்கு ரொம்பவே ஹெட்டேக், அடிக்கடி ஹெட்டேக் வருது. அந்த மாதிரி இருக்கு. இந்த சிம்டம்ஸ்லாம் நான் போன வழியில சொல்லலை. ஹெட்டேக் அதிகமா இருக்கு, கோவம் அப்படியே ஏதாவது இவன் வாங்கி கொடுத்துட்டோம்னா அதை நான் தான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இவனோட. நேற்று கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அது வந்து என்னன்னு தெரியல, அது வந்து நான் சொல்றதை நீ கேட்டு, நான் சொல்றதா கரெக்ட் அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு ரொம்ப எனக்கே அந்த இது கோவத்தை ரொம்ப இந்த அளவுக்கு இவனோட சண்டை போட மாட்டேன். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சரியான சண்டை. இவன் பேச்சை நான் வந்து பீட் பண்ணணும், வின் பண்ணணும். நான் தான் அதில் வந்து இவன் அமைதியாகணும், நம்ம பேசுற பேச்சுல இவன் அமைதியாகணுன்ற அந்த ஒரு கோவம் வருது. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த 3 மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஆவுன்னா அழுதுருவேன். எதுக்கு நான் அழுகிறேன், ஒரு வீடியோ எடுக்கும்போது அழுதேன். எதுக்கு அழுதேன், ஏதோ சொல்லிவிட்டேன்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அழுதுட்டு கட் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி கொஞ்சம் அழுகுனியாவும் இருந்தேன். அந்த மாதிரிலாம் இந்த பேபிக்கு நிறைய சிம்டம்ஸ் நடந்துச்சு. கோவம் அதிகமாக வந்துச்சு. அந்த அழுக, கஷ்டப்பட்டேன். ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா அதையே நினச்சி கண்ணீர் வந்துட்டே இருக்கும். ஹெட்டேக் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேபிக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து இதுதான் நம்மளோட சிம்டம்ஸ் ஃபுல்லாமே நாங்கள் மோஸ்ட்லி எதாவது சொல்லிட்டோம். இதை வச்சு நீங்கள் வந்து எப்போயாவது கெஸ் பண்ணுவீங்களே, கமெண்ட் பண்ணுங்க கெஸ் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஏங்க பையனே கேக்குறீங்க? பையன் தான் உங்களுக்கு இருக்கேக்கா, ஏன் நீங்க பையனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, மகி வந்து சேட்டை பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான், சேட்டை பண்ணுவான், பொருள் வேணும்னா வீம்பு பிடிச்சி வாங்குவான். அது ஒரு அழகான மெமரிஸ் தான். இருந்தாலுமே என் மேல உயிரா இருப்பான். இவ அப்பா மேல இருக்கானா எனக்கு தெரியவே தெரியாது. என் மேல அவன் ஒரு உயிர். அது நான் எங்க இருந்தாலும் சொல்லுவேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் மாறினா மாறட்டும், அதெல்லாம் பொதுவாகவே பையங்கும் போது அம்மா மேலதான் ரொம்ப பாசமா. சில பேர் அப்பா மேலயும் இதாதான் இருப்பாங்க, அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அம்மா மேல வந்து அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப அளவுக்கு மீறி பாசம் இருக்கும். ஆனா நீங்க தான் ஏமாத்திடுறீங்க பிள்ளைய. என்ன ஏமாத்திடுறோம்? நான் ஏமாந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் வந்து மகிக்கு வந்து எங்க மேல பாசம் அதெல்லாம் நிறையனால. இன்னொரு விஷயம் வந்துதான், எங்களுக்கு கேர்ள் பேபியை நான் பார்த்து வளர்ந்தனால எனக்கு வந்து பாய் பேபி மேலே கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி வந்து கேர்ள் பேபி உங்களுக்கு ஏக்கா வேணான்றீங்க அளவுக்குலாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு கேர்ள் பேபியும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அழகுபடுத்தி பார்க்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். நேற்று கூட நந்து அமரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அவங்களும் பையன் தான் எதிர்பார்த்தாங்க நந்து. ஆனால் பொண்ணு பிறந்துச்சா மாற்றி. ஆனால் அந்த அண்ணன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் எதிர்பார்த்தாங்களாம். பசங்களோட மனசு அது. பையன் அந்த சொன்ன வீடியோ தான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, என் பையனுக்கு இன்னொரு தம்பி வந்து பிறந்தா அவனுக்கு, ஆனால் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் தம்பி தான் கேட்குறான். என்ன பண்ண, நேற்று ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. அந்த குழந்தைங்க வந்து உதற மாதிரி ஒரு வீடியோவை பார்த்து சிரிக்கிறான் அந்த குழந்தை. எப்போ ஒரு தம்பி வந்து இப்போ தானே விளாடுவான், என்னை மிதிப்பான்ல, இங்கே மிதிப்பான்ல, என் பக்கத்துலாம் படுக்க போடுங்க. அப்பா கீழே போயிடணும், இவன் கீழே போயிடணும், நானு அம்மா தம்பி 3 பேரும் படுத்துக்குவோம் பெட்ல அப்படின்னு அவனே இமேஜினேஷன் பண்ணி பேசுறான். அந்த தம்பி ஒரு அண்ணன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தான். அதை பார்த்துட்டு அவனே அந்த சிரிப்பு வருது. நேற்று ஒரு பொண்ணு வந்து ஒரு போட்டோ வந்து எடிட் பண்ணி இவன் கையில ஒரு பொன் பேபியோ என் கையில ஒரு ஆண் பேபியோ வச்ச மாதிரி எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. என் கையில உன் கையில மகிழின் இருக்க மாதிரி நினைக்கிறேன். இவன் கையில மகிழின் இருக்க மாதிரி, என் கையில வந்து ஒரு பாய் பேபி குட்டி பையன் இருக்க மாதிரி, இப்போ பிறக்கிற மாதிரி ஒரு பையன் இருக்க மாதிரி வச்சு, நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இருக்க மாதிரி, இவன் பக்கத்தில் இருக்க மாதிரி, ஃபுல்லாக 5 பேர் இருக்க மாதிரி இருக்குது. நான் மகி உனக்கு இதில் யார் வேணும், தங்கச்சி வேணுமா இல்லை தம்பி வேணுமா, தம்பின்னு சொன்னேன். இவன் தங்கச்சி அடிக்கிறான், இவனை போய் அடின்னு அடித்தான். அந்த மாதிரி வந்து மகிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாமே பையன் தான். ஆனால் தங்கச்சி வந்தாலும் அக்செப்ட் பண்ணுவான். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாமலே இருக்க மாட்டான், அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். ஆனால் ஏன் இந்த மகளுகளாக இருக்காளுங்கள்ல, வாண்டு பவியா தியாலாம், அதுலாம் தங்கச்சி. மகிழம் அச்சுமா என்ன சொன்ன, தம்பி சொன்னாரா என்ன சொன்னாரு தெரியல, எனக்கு ஞாபகம். ஆனால் இது எல்லாம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு தான் எதிர்பார்க்குறாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நானு எல்லாருமே பையன். என் மயன், என் தங்க மயன் மகிழன்.
இவெல்லாம் பையனா நாங்கள் எதிர்பார்க்குற கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு ஆசை, ஒரு குட்டி குட்டி ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதுக்காக தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து வளகாப்பு நீங்கள் பெருசாக வைக்க போறீங்களா? 9 மந்த் வளகாப்போ 7 மந்த் வளகாப்போ பெருசாக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஆமா, பெருசானா ஓரளவுக்காச்சும் பண்றீங்களா? மண்டபத்துல வீட்டுல பண்ற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம், பாப்போம். அந்த டயத்துல என்னவா மூடு இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கு. அது பொறுத்து தான் இருக்கு. ஆனா ஓரளவுக்காச்சும் வளகாப்புன்ற ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு பண்ற மாதிரி தான் ஒரு என்னென்ன நம்ம கேட்டாங்க. அவ்வளவுதான். வேற நிறையாவது கேட்டிருந்தீங்க. ஃபேமிலி பத்தின கொஸ்டின் ஆன்சர் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வேணா போடுறோம். நான் வந்து போட்டோ போறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க கொஸ்டின். நான் வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோல வேணா ஆன்சர் பண்றோம். ஓகே, இதுல ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.